இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். குறைந்த விலையில் விற்பதால் மக்கள் அதிக அளவில் வருவார்கள் என்று நினைத்து முதல்வர் மருந்தகத்தை முன்வந்து எடுத்து நடத்தியவர்கள் தற்போது விட்டால் போதும் என நினைக்கும் அளவிற்கு விரக்தி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் மலிவு விலையில் மருந்துகள் வழங்கும் அம்மா மருந்தகங்கள் மத்திய அரசின் மக்கள் மருந்தகங்களைப் போல அண்மையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதியதொரு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மற்ற 2 மருந்தகங்களை காட்டிலும் முதல்வர் மருந்தகங்களில் அனைத்து மருந்துகளும் குறைவான விலையில் விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. கூட்டுறவு சங்கங்கள் மட்டுமின்றி தொழில் முனைவோர்களும் முதல்வர் மருந்தகங்களை அமைக்கலாம் என்றும் அதன்படி அவர்களுக்கு மானியம் உள்ளிட்ட வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறு நாமக்கல் மாவட்டத்தில் 27 முதல்வர் மருந்தகங்களில் 10 மருந்தகங்கள் தொழில் முனைவோர்கள் மூலம் தொடங்கப்பட்டன. இந்த நிலையில் முதல்வர் மருந்தகத்தை தொடர்ந்து நடத்த முடியவில்லை என கூறி தொழில் முனைவோர்கள் நாமக்கல் மாவட்ட வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் துணை பதிவாளரிடம் மனு அளிக்க வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. முதல்வர் மருந்தகம் அமைக்கப்பட்ட கட்டடத்திற்கான வாடகை, மருந்து செலவுகள், இணைய வசதி மற்றும் பணியாளர் ஊதியம் என கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வரை மாதம் செலவு செய்யப்படுவதாகவும், ஆனால் மாதம் 15,000 ரூபாய் வருவாய் வருவதே அபூர்வமாக இருப்பதாகவும் தொழில் முனைவோர்கள் வருத்தம் தெரிவித்தனர். அவர் திறந்து வச்ச கடையில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் 27 கடைகள், 27 கடைகளில் 17 கடை டிசி சொசைட்டி கடையும் 10 கடை இண்டிவிஜுவல் கடையும் வச்சாங்க. இந்த இண்டிவிஜுவல் கடை வச்சு நாங்களே விருப்பப்பட்டு எடுத்தோங்க. 10 பேர் எடுத்தோங்க. 10 பேர்த்தில் இப்போ எங்களால் வச்சு நடத்த முடிய மாட்டேங்குது. ஒரு கடைக்கு 2 மாத செலவில் ஓடின அமௌண்ட்டு மட்டும் 15,000 ரூபாய்க்குள்ள தான் ஓடி இருக்குது. ஆனால் வாடகை, சம்பளம், கரண்ட் பில்லு, நெட்வொர்க் கனெக்ஷன் இதுக்கெல்லாம் உண்டான அமௌண்ட் வந்து மாதம் 30,000 ரூபா எங்களுக்கு செலவாகுது. அரசின் திட்டம் என்பதால் ஓரளவுக்கு நல்ல வருவாய் இருக்கும் என்றும் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதால் மக்களும் அதிக அளவில் வருகை தருவார்கள் என்றும் நம்பி மருந்தகத்தை துவக்கியதாக வேதனை தெரிவிக்கும் தொழில் முனைவோர்கள் தற்போது சொந்த பணத்தை போட்டுதான் கடையை நடத்தும் சூழலுக்கு தள்ளப்பட்டதாக கவலை தெரிவிக்கின்றனர். வருமானம் இருந்துச்சுன்னா நாங்களே நடத்துவோம். வருமானம் இல்லாதனால திருப்பி கொடுக்கலான்னு முடிவு பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்கோம். லெட்ரு டிஆர் வாங்க மாட்டோம்னா ஜேஆர்ட்டு போய் கொடுக்கறதுக்கு நாங்கள் போகிறோம். உரிய லாபம் கிடைக்காததால் தான் மருந்தகங்களை மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக கூறும் தொழில் முனைவோர்கள் தங்களது மனுவை துணை பதிவாளர் வாங்க மறுத்ததால் செய்வதறியாது விரக்தியில் புறப்பட்டனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ்குமார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.